அந்த வீடியோட கண்டினியூஷன் நாங்கள் நடுவில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, அதனால் நம்ம வீடியோ கட் பண்ண வேண்டிய நிலைமை. இல்லை முக்கால்வாசி ஹெச்எஃப் மாடு இந்த சைடு இருக்குது பாருங்கள். அதாவது 100 மாடு சந்தைக்கு வந்துருக்குன்னா அதில் 10 மாடு ஹெச்எஃப் இருக்கும். ஒரு 7-8 மாடு வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் மாடு இருக்கும். அப்புறம் ஒரு சில மாடு உங்களுக்கு இதுவும் கிடைக்கும், கெட் மாடு வரும். அது வந்தோடனே பொறுக்கிடுவாங்க, ஏன்னா மாடு கம்மியாக தான் வரும். யாருங்க இது மட்டும் இல்லை கும்பலாம் சுற்றுவாங்களாமாங்க, அதனால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஹெச்எஃப் மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த மாடு வந்து உங்களுக்கு உங்கள் கருத்துரைக்கு வந்து உகந்ததான்னு பார்த்துக்கணும். நெவில் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் கட்டணும், சரிங்களா? ஸோ அதனால் ஹெச்எஃப் மாடு வாங்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபேன் வச்சுக்கிறீங்களா, உங்கள் கருத்துரை எந்த மாதிரி இருக்குது, சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாடு வாங்குறது பெருசு இல்லை, அதை வந்து காப்பாற்றணும். உங்களுக்கு ஹெச்எஃப்லாம் 80 ரூபா 90 ரூபா போட்டு வாங்குவீங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல சூழ்நிலைகள் உங்கள் கருத்துறையில் இருக்கணும், அதுக்கு உண்டான தீனி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஹெச்எஃப் மாடை ப்ரிஃபர் பண்ண முடியும். சிந்து மாடு உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிலுக்கு தாங்கும். ஹெச்எஃப் மாடெல்லாம் நீங்கள் வந்து அதோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு உகந்ததான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மாடு வாங்கினா நல்ல மாடாக பார்த்து வாங்கணும். சந்தையில் காம்பு நல்லா இருக்கா, சுழி சுத்தமாக இருக்கா, ஒரு நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்து உகந்ததான்னு பார்க்கணும். அது மாடு உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்குது, அதிகமாக பால் கறக்குன்னு வாங்குறத விட நீங்கள் வாங்கினா அந்த மாடை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு, அதாவது ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு கைக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மாடு வாங்கும்போது நம்மளோட வெப்பநிலைக்கு, நம்ம ஊரோட வெப்பநிலைக்கு உகந்ததான்னு பார்த்து வாங்கணும், அதுதான் முக்கியம். ஹெச்எஃப் மாடு வாங்குறீங்கன்னா வாங்கலாம். அதாவது அது வந்து எங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஃபேனோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் இது மரத்தடியில் கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாடை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வாங்குறது பெருசு இல்லைங்க, அதை முதல்ல நம்ம போடுறோம், அதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும், அதை நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் சிந்து மாடு. சந்தை சம்பளம்னு சொல்கிறாங்க, சிலர் சூடுன்னு சொல்கிறாங்க. நல்ல மாடு நல்ல ரேட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதான் இங்கே வாங்க, பீத்தில் இருக்கிற மாடு 37 தான் வாங்கியிருக்கேன். இந்த மாடு காமி 37 ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கீங்க. இந்த மாடு பெரிய மாடு. நான் ஹெச்எஃப் மாடெலாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கண்ணா? ஹெச்எஃப் வேணாங்க, வேட்டு வராதுங்க. சரிங்கண்ணா. அது வெயில் தாங்காதுங்க. வெயிலுக்கு தாங்காதுங்களா? வெயில் தாங்காது, வேட்டு வராது. சரி சரி. செவலை சந்தன புள்ள மயிலா அப்படி வாங்க, வேட்டு வரும், வெயில் தாங்க, நோய் நொடி வராது. சரிங்க. ஆமாம் பாருங்க. நன்றி. அதாவது நம்ம உங்களுக்கு பால் சொசைட்டிக்கு வாங்குறீங்கன்னா அதை வாங்கலாம். மற்றபடி ஹெச்எஃப் வந்து சும்மா பாலுக்கு தான், உங்களுக்கு சத்து பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அது எப்படி ஆய்வறிக்கை நமக்கு தெரில. நம்ம மாடை ஹெச்எஃப் வாங்குங்க, உங்கள் கால சூழ்நிலையை பொறுத்து வாங்குங்க. சிந்து வந்து நம்ம ஊரில் இருக்குது, நாட்டு மாடும் இருக்குது. இன்னும் நாட்டு மாடு நிறைய வந்தது. இப்போ சந்தைக்கு நாட்டு மாடு அதிகமாக வரதில்லை. நான் வந்து வெட்டுக்கு போட தான் பார்க்குறேன் நாட்டு மாடு. ஹெச்எஃப் நம்ம மாடு ஒரு 80,000 ரூபா போட்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 80,000 ரூபா முதல்ல எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதாவது பால் பீச்சு உங்களால் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்தாப்புல தான் மாடு வாங்கணும் நீங்கள் சந்தையில் வாங்கும்போது.
சேன மாடு தான் சந்தையில் அதிகமாக இருக்குது. ஸோ கன்னுட்டி மாடோட இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணு மாற்றி விற்றுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து எல்லோரும் சேன மாடு வாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து காலை கண்ணு கொண்டு வந்தால் இதாகாதுன்னு கிடாய் கண்ணு கொண்டு வராங்க வேறு கண்ணோட அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கி கட்டின மாடை பார்ப்போம். அப்படியே அவங்க இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க மாடுகள். சந்தையிலே வந்து இன்றைக்கெலாம் ஒரு 6-7 மாடு கண்ணுட்டி போட்டிருக்குது. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரனால அதுக்கு வந்து 10 நாள் ஆகிற மாடு கூட இங்கே சந்தையில் வந்து கண்ணுட்டி போடுறதுல இருக்குது லாங் டிஸ்டன்ஸ்னால. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. எப்பவுமே உங்கள் கருத்துரைக்கு எந்த மாடு உகந்ததுன்னு பார்த்து வாங்குங்க. பால் நிறைய கறக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 80,000 போட்டு வாங்குறது, இப்போ ஹெச்எஃப்லாம் வாங்குறீங்க 80,000 போட்டு வாங்குறீங்கன்னா அதோட சூழ்நிலை நீங்கள் வந்து உங்கள் கருத்துரையில் வந்து கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? அதை பொறுத்து வாங்குங்க. நீங்கள் வந்து ஒரு பால் வந்து நீங்கள் முதலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கிடாய் கண்ணை வளர்த்த பாருங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஈல்டு. எருமையாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கிடாரி கண்ணு வந்து வளர்த்த பாருங்க. கொடுக்காதீங்க மேக்ஸிமம். ஏதோ 1-2 மட்டும் உன்னால் பார்த்துக்க முடியல, என்னால் வந்து கண்ணுட்டிலாம் பிடிச்சி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாடு பெரிய மாடாக இருக்குது. எத்தனை இருக்குன்னு தெரியல. கலர் சூப்பராக இருக்குது. எடுக்கலாம் எடுங்க.